த்துக்குரியவர்கள். சிலர் சொல்வது உண்டு, நான் ஸ்தாபனத்துக்குரியதான் இருக்கிறேன், நான் பெரிய சபைக்கு போகிறவனாக இருக்கிறேன், நான் பெரிய ஆலயத்தினுடைய மூப்பராக இருக்கிறேன், நான் பெரிய இடத்துல இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். அது எப்படிப்பட்டதோ, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நீங்கள் ராஜ்யத்துக்குரியவர்கள், இந்த தேசத்துக்குரியவர்கள். நம் யார் இந்தியன் என்று சொல்லப்படுகிறோம். அதுபோல நாமளும் ராஜ்யத்துக்குரியவர்கள். இந்த சபைக்கு வருகிற கொஞ்சம் பேராக இருந்தாலும், சிறு பிள்ளைகளாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், அவர்கள் இந்த சபைக்குள்ளே பிரவேசித்து விட்டால் அவர்கள் ராஜ்யத்துக்குரியவர்கள் என்று கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார். உன் தாய் எப்படிப்பட்டவள்? அவள் ஒரு பெண் சிங்கம். அவள் எப்படி இருக்கிறார்? சிங்கங்களுக்குள்ளே படுத்திருந்து பாலசிங்கங்களின் நடுவே தன் குட்டிகளை அவள் வளர்க்கிறாள். ஆண்டவரும் இந்த ராஜ்யத்துக்கு நேராய் ஒரு தாய் சிங்கமாய், ஒரு பெண் சிங்கமாய் உங்களை பாதுகாத்து, ஆண்டவர் பாலசிங்கத்தின் நடுவே உங்களை ஆண்டவர் வளர்க்கிறார். இந்த சபைக்குள்ளே வைத்து உங்களை ஆண்டவர் வளர்க்கிறார். இந்த பாலசிங்கத்தை பற்றி வேதத்தில் வாசித்தால் ரொம்ப கொடியமான ஒரு சிங்கம். இப்படிப்பட்ட சிங்கத்தின் நடுவில் தான் இந்த சிங்கம் என்ன செய்கிறது? வளர்கிறதா இருக்கிறது. அது பீறி போடுகிறதா இருக்கும், அது முரண் பிடிக்கிறதா இருக்கும், அது கர்ச்சிக்கிறதா இருக்கும், அது மனுஷரையும் மிருகங்களையும் பட்சித்து அழிக்கிற சிங்கம் தான் இந்த பால சிங்கம். இதை குறித்து வேதத்தில் சில வசனங்கள் இருக்கிறது, நான் அதை காட்டவில்லை உங்களுக்கு, இருந்தாலும் சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட இந்த சிங்கத்தின் குணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? மனுஷனை அழிக்க நினைக்கிற அந்த பாலசிங்கம், மனுஷனை பட்சிக்க நினைக்கிற ஒரு பாலசிங்கம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், பாலசிங்கத்தின் நடுவேதான் உன்னையும் நான் சிங்க குட்டியாய் வைத்து வளர்க்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடைக்கும். ஆண்டவரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பதை பார்க்கிறோம். அந்த குட்டிகள் கூட பட்டினியாய் கிடக்குமா? ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவர் ஆமென் எல்லாவற்றையும் பாதுகாக்கிற ஆண்டவர் உங்களை ராஜ்யத்துக்குரியவர்களாய் பாலசிங்கத்தின் நடுவே வைத்து உங்களை வளர்க்கிறார். இந்த பாலசிங்கம் உலகத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. இந்த உலகத்துக்கு நேராய் வைத்துதான் ராஜ்யத்தை ஆண்டவர் கட்டுகிறார். இந்த உலகத்துக்குள்ளே வைத்துதான் ஆண்டவர் கட்டுகிறார். நன்மை செய்கிறவர்களும் இருக்கிறார்கள், தீமை செய்கிறவர்களும் இருக்கிறார்கள், பின்னாடி பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள், தீங்கு செய்கிறவர்கள் அநேகராய் இருப்பார்கள். அவர்கள் நடுவிலே வைத்துதான் கர்த்தர் நம்மளை வளர்க்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆமீன் ஒரு பெண் சிங்கமாய், ஒரு தாய் சிங்கமாய், ஆமீன் அவர் எப்படி குட்டியை வளர்க்கிறது போல எங்களையும் ஆண்டவர் இந்த உலகத்திற்குரிய ராஜ்யத்துக்காக அல்ல, ஆமீன் பரலோக ராஜ்யத்திற்காக இந்த சிறு கூட்டத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் வாக்குத்தத்தத்திலே சொன்னபடி, பயப்படாத சிறு மந்தையே, ராஜ்யத்தை கொடுப்பதற்கு நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த சிறு கூட்டத்தை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தத்தின்படிதான் உன் தாய் எப்படிப்பட்டவள், உங்கள் கடவுள், உங்கள் ராஜ்யத்துக்குரிய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவர் செய்ய வல்லமை உடைய ஆண்டவர். என் தேவன் நினைப்பதை கூட நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டவர். சிறு வார்த்தையை எனக்கு வாக்குத்தத்தமாவோ வார்த்தையாவோ சொன்னாலும் அதையும் ஆண்டவர் நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் பாலசிங்கத்தின் நடுவே உங்களை ஆண்டவர் வளர்க்கிறார். ராஜ்யத்துக்கு நேராய் உலகத்தில் வைத்து உங்களை வளர்க்கிறார். ஆண்டவரே, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த தேவை, ஏன் இந்த பிரச்சனைகள் என்று நீங்கள் நினைக்கலாம். அதற்கு நடுவில் வைத்து தான் கர்த்தர் ராஜ்யத்தின் பிள்ளைகளை உங்களை மாற்றுகிறார். ஒருவேளை அந்த குட்டிக்கு வாய் இருந்தால் என்ன சொல்லி இருக்கும்? என்னை நல்லா வளர்க்கிற இடத்துல வைத்திருக்கலாம். இப்படி இந்த சிங்கத்தின் நடுவில் போட்டு என்னை தனியாக கூட வச்சு வளர்த்துருக்கலாம், இல்லை வேற ஒரு இடத்துல வச்சு வளர்த்துருக்கலாம். ஏன் பாலசிங்கத்தின் நடுவே வைத்து வளர்க்க வேண்டும்? அவள் தாய் எப்படிப்பட்டவள்? அவள் ஒரு பெண் சிங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன். பிரச்சனைகள் அல்ல, பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் காட்டிலும் நம் தேவன் பெரியவர் என்பதை வளர்க்கிற நம் தேவன் பெரியவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்மளோடு கூட இந்த காலை வேளையில் இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். 3வது வசனம். தன் குட்டிகளில் ஒன்று வளர்ந்து பாலசிங்கமாகி இறை தேட பழகி மனுஷரை அது பட்சித்தது. எல்லா குட்டிகளும் வளர்கிறது. அதில் ஒரு சில குட்டிகள் ஒன்று வளர்ந்து பாலசிங்கமாகிவிட்டது. இன்றைக்கு எப்படி வளர்ந்திருக்கிறோம்? ராஜ்யத்துக்கு நேராய்
உலகத்துக்குரிய ராஜ்யத்துக்குரியவராய் அந்த குட்டி மாறிவிட்டது. வளரும்போது ஆண்டவருடைய தாகத்தோடு வளர்ந்தது, ஆண்டவருடைய தரிசனத்தோடு வளர்ந்தது, ஆண்டவருடைய அபிஷேகத்தோடு வளர்ந்தது. ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று வளர்ந்த அந்த ஆத்துமா, இந்த குட்டி இப்போ என்ன செய்கிறது? இறை தேட பழகிவிட்டது. இப்போ அதுக்கு எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியும், இப்போ அதுக்கு எப்படி செய்யணும்னு தெரியும், எல்லாம் தெரிந்து விட்டது. உடனே அது பாலசிங்கத்தோடு கூட அது பழகி போய் மனுஷரை பட்சிக்கிறதாய் மாறினது, உலகத்தோடு கூட மாறி போனது. பின்மாற்றமான ஒரு வாழ்க்கை. தேவர் ராஜ்யத்தை விட்டு உலக ராஜ்யத்துக்கு நேராய் திரும்பி போகும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த குட்டியை விட்டு விடுகிறார். அது மனுஷரை பட்சிக்கிறதாய் மாறி போனதாய் இருக்கிறது. உலக ராஜ்யம் அல்ல, உலக ராஜ்யம் நான் போன வாரமே சொன்னேன். அது முந்தின வாரம் சொல்லியிருந்தேன். அது அழிந்து போகிற ராஜ்யம். ஒருத்தன் ஒரு பெரிய கார் வாங்கினானா, ஆசைப்பட்டு, அந்த காரோடைய விலையே எவ்வளவோ சொன்னான், ஆசைப்பட்டு வாங்கினானா. ஆனால் அவன் ஆசைப்பட்டு வாங்கின பிறகு வாங்கி 1 மாதம் கூட அவன் ஓட்டலை, இன்னும் நம்பர் கூட வரலை, அவன் மரித்து போனான். அவனால் அந்த காரை கொண்டு போக முடியுமா? கொண்டு போக முடியாது. காரோடு அவனை புதைக்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. ராஜ்யத்துக்குரிய சிந்தனை உங்களுக்கு இருக்கும் என்றால், ஆண்டவரே, இங்கே நான் எல்லாவற்றையும் நான் விட்டுட்டு தான் போகிறேன். சொத்தோ நிலங்களோ எதையும் நான் எடுத்துக்கொண்டு போகிறதில்லை, எதையும் நான் எடுத்துக்கொண்டு நான் திரிய போகிறதில்ல. ஒருத்தர் சொல்லுகிறார், இறந்த பிறகு கூட பென்ஷன் பணம் வரும்ல, நான் செத்தா என் பணம் என்ன செய்யுமா? வருமா? அதுவும் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நிப்பாட்டி விடுவார்கள், ஒரு சந்ததிக்கு பிறகு. நீங்கள் உங்கள் சிந்தனை ராஜ்யத்துக்குரியது. உங்கள் தாய் எப்படிப்பட்டவள், உங்கள் சபை எப்படிப்பட்டது, உங்களுடைய ராஜ்யம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனங்கள் எப்படிப்பட்டது. இக்குட்டிகள் வளர்ந்து, சபை விசுவாசிகள் வளர்ந்து, ஜனங்கள் வளருகிறார்கள், ஆவியிலே வளர்கிறார்கள், ராஜ்யத்துக்குரியவர்களாய் வளர்கிறார்கள். ஆனால் இறை தேடி பழகின பிறகு மனுஷரை பட்சிக்கிறதாய் மாறிப்போனது. நானும் மற்றவர்களைப் போல மாறி போய்விடக்கூடாது. உங்கள் சிந்தனை ராஜ்யத்துக்குரிய சிந்தனை, உங்களுக்குரியது ராஜ்யத்துக்குரியதாய் மாற கர்த்தர் உதவி செய்வார். ராஜ்யத்துக்குரியதாய் ஒரு தாய் வளர்த்தால் ஒரு பிள்ளையை, அதை குறித்து தியானிப்போம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், அவளுக்கு பிள்ளை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். ஆனாலும் அவளுக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளையை தந்தார். தந்த பொழுதும் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 22வது வசனம் எடுத்திருந்தால் வாசியுங்கள். அன்னாள் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். இந்த தாய்க்கு ரொம்ப வருஷம் பிள்ளை கிடையாது. அவளுடைய சிந்தனை எல்லாம் மனுஷரை பட்சிக்கிற ஒரு சிந்தனை. எப்படிப்பட்ட சிந்தனை அன்னாளுக்கு உண்டானது தெரியுமா? ஒரு பிள்ளை பிறக்கிறதற்கு முன்பாக வரைக்கும் அவளுடைய சக்காலத்தை அவள் பெற்றுக்கொண்டே இருக்கிறாள் பிள்ளையை, அவளை பார்த்து கொண்டு இருக்கிறாள். அவளுக்கு ராஜ்யத்துக்குரிய சிந்தனை அல்ல. என் தாய் எப்படிப்பட்டவர், என் சபை எப்படிப்பட்டது, என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்கிற வெளிப்பாடு அவளுக்கு இல்லை. அவளுக்குரிய சிந்தனை, எனக்கு இன்னும் பிள்ளை பிறக்கவில்லை, எனக்கு இன்னும் நல்லது பிறக்கவில்லை, எனக்கு இன்னும் உயர்வு பிறக்கவில்லை. நான் இந்த ஊழியத்துக்கு வரும் பொழுது ரொம்ப கடினமாய் நடத்தினார்கள் என்னை. யாருன்னு யோசிக்க வேண்டாம், இப்படி கடினமாக நடத்துனாங்க என்ன. நான் நடத்தும் போது நினச்சேன், ஒரு கட்டத்தில் கரையாத கல்ல கரையிற மாதிரி என்னையும் அழ வச்சுட்டேன். நான் ஓடி போய் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிங்க. ஸ்டேஜ் பக்கமே ஒரு பாஸ்டருக்கு வேலை கிடையாது. எனக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்தால் போதும், சரி. இந்த ஊழியத்தில் வந்த பிறகு எனக்கு இங்கே வேலை கிடையாது. என் வேலைலாம் வெளியே நல்ல சட்டை போட்டுட்டு வருவேன் இந்த மாதிரி. ஏன்னா நான் ஒரு பாஸ்டர்னு நினச்சி, ஆனால் அந்த சட்டைக்கு இந்த வெள்ளை சட்டைக்கு அங்கே வேலை இருக்காது. அப்புறம் எதுக்கடா அந்த சட்டைன்னு சொல்லி கலர் சட்டையை போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஆண்டவர் சபையை கொடுத்த பிறகு தான் ஆண்டவர் அப்படி நடத்துகிறார். அது வரைக்கும் எப்படி நடத்துகிறார் ஆண்டவர், என் தேவன் எப்படிப்பட்டவர். ஆண்டவர் சொன்னார், என்ன ஆண்டவரே, ராஜ்யத்துக்குரிய ஊழியத்தை செய்ய வந்தேன், இப்படியெல்லாம் செய்ய வைத்தீங்கன்னு. ஆனால் அடங்கியிருன்னு ஆண்டவர் சொன்னார். ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்துவேன், நீ அடங்கியிரு.
நீ அந்த ஊழியருக்கு கீழே அங்கே தான் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். யார் நெருக்கினாரோ அவருக்கு கீழே தான் நீ இருக்கணும், நீ அங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. யாருன்னு செஞ்சுச்சிட்டு இருக்க வேண்டாம் பின்னாடி. அந்த இடத்துல இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை வளர்க்கிற காரியம் ராஜ்யத்துக்குரியராக ஆண்டவர் நம்மளை மாற்றுகிறார். ஆமென். நீங்கள் ராஜ்யத்துக்குரிய சிந்தனை உடையவர்களாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். அன்னாளுடைய சிந்தனை, அவளுடைய பிள்ளை பிறக்கிறதற்கு முன்பாக உலக சிந்தனை. இவளுக்கு பிறக்கிறது, எனக்கு நன்மை நடக்கலை, எனக்கு உயர்வு நடக்கலை, எனக்கு எப்போ ஊழியம், எனக்கு எப்போ சபை அப்படி சொல்லி நான் அப்படி தான் இருந்தேன். எப்போ எனக்கு சர்ச்செல்லாம் கிடைக்கும், சர்ச்சு கிடைச்சோன்னா அதை பண்ணிடணும் இதை பண்ணிடணும்னு நினச்சேன். ஒன்றும் கிடைக்கல. 6 மாதம் ஊழியம் இல்லாத ஒரு அனுபவத்தை ஆண்டவர் தந்தார். இப்படிப்பட்ட பாதையில் ஆண்டவர் அனுப்புகிறார். எப்போ உயர்வு வருகிறது, ராஜ்யத்தின் சிந்தனை அன்னாளுக்கு மாறுகிறது. ராஜ்யத்தின் சிந்தனையாக அன்னாளுடைய மைண்ட் அப்போ தான் மாறுது. என் தேவன் எப்படிப்பட்டவள், என் தாய் எப்படிப்பட்டவள், அவள் ஒரு பெண் சிங்கம், சிங்கங்களுக்குள்ளே படுத்திருந்து பாலசிங்கத்தின் நடுவே என்னை வளர்க்கிற ஆண்டவர், உலகத்தினுடைய தோல்விகளுக்கு உள்ளாக வைத்து என்னை வளர்க்கிற ஆண்டவர், நெருக்கத்தின் மத்தியிலே வைத்து என்னை வளர்க்கிற ஆண்டவர், இந்த சின்ன சிறுபான்மையான இந்த சின்ன கூட்டத்திலே வைத்து நம்மளை உயர்த்துகிற ஆண்டவர். ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிற அந்த சிந்தனை அன்னாளுக்கு உண்டான பொழுது அவள், ஆண்டவரே, அவள் மனங்கசந்து அழுது ஜெபிக்க ஆரம்பித்தாள். கர்த்தர் ஒரு பிள்ளையை அவளுக்கு ஆண்டவர் தந்தார். அந்த பிள்ளையை அவள் ராஜ்யத்துக்குரியவளாய் வளர்க்கிறாள். நம்ம வளர்ப்போமா? பிள்ளை பிறக்கும் போதே என்ன பெயர் என்று நாம் சூஸ் பண்ணுகிறோம். பிள்ளை பிறக்கும் பொழுது அது எப்படி வர வேண்டும் என்று சூஸ் பண்ணுகிறோம். நம்ம மைண்டெல்லாம் அப்படிப்பட்ட சிந்தனையாக தான் மாறிவிட்டது. இன்றைக்கு சண்டே கிளாஸில் பிள்ளைகள் குறைவு என்று ஒரு கணக்கெடுப்பு சொல்லியிருக்கிறது. இன்றைக்கி சண்டே கிளாஸ் சர்ச்சில் அதில் யாரும் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. சிறு ஊழியத்தை சொல்லி ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது. ஆனால் பிள்ளைகளுக்கு ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்கிறது, அபாக்கஸ் கிளாஸ் இருக்கிறது, யோகா கிளாஸ் இருக்கிறது, சிலம்பம் கிளாஸ் இருக்கிறது. எங்கே சிலம்பம் போய் சண்டை போட போகிறது இல்லை. சரி, திறமைகளை வளர்த்துக்கட்டும். ஆனால் வேதத்தை படிக்கிற எந்த கிளாஸும் எந்த இடத்துலையும் இல்லை. ராஜ்யத்துக்குரிய சிந்தனை இல்லாமல் போய் இருக்கிற காலகட்டத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். நம் பிள்ளைகளை கவனமாய் வளர்க்க கர்த்தர் உதவி செய்வார். ஆனால் அன்னாளுடைய சிந்தனையை பாருங்கள். என்றைக்கு ராஜ்யத்துக்குரியவளாய் தன்னை மாற்றிக்கொண்டாலோ, இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம், கர்த்தர் எடுத்துக்கொள்ளட்டும். ஆமென். இது எனக்கு வேண்டாம், ஆண்டவர் எடுத்துக்கொள்ளட்டும். இது எனக்குரியதல்ல, இது கர்த்தருக்குரியது என்று சொல்ல ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென். ஆமென். நல்ல இடங்களை வாங்கணும்னு எனக்கும் ஆசை. ஆனால் இடங்களை வாங்கி என் பெயரில் எழுத முடியாது. நான் சபைக்கு இடம் வாங்கினால் ஸ்தாபனத்துக்குரிய பெயரில் தான் எழுத முடியும். நம்ம உழைச்சி நம்ம வாங்கி அது எப்படி இன்னொருத்தன் பேரில் எழுத வைக்க முடியும்னு நினைத்தால், பாலசிங்கத்தோடு கூட நான் இருக்கிறேன். இறை பழகி பாலசிங்கத்தை போல மனுஷரை பட்சிக்கிறவனாக ஆறுகிறேன். ராஜ்யத்துக்குரிய சிந்தனை எனக்கு இருக்கும் என்றால் என் நிலைமை என்ன தெரியுமா இருக்கும்? எடுத்துகிட்டு போகட்டும். ஒரே ஒரு பிள்ளை, தவமிருந்து பெற்ற பிள்ளை, அத்தனை வருஷம் பிள்ளை இல்லை, ஆனால் அவள் செய்த காரியம் இது கர்த்தருக்கென்று எடுக்கட்டும். அந்த வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், அவனை என்ன செய்கிறார் என்றால், கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கேயே எப்பொழுதும் இருக்கவும் பிள்ளையை விட்டு விட்டாள். நம்ம ஒரு பொருளை அப்படி கொடுப்போமா? சபைக்கென்று ஒரு பொருளை, அந்த அவள் பிள்ளையை அந்த கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும், இந்த பொருள் அங்கே இருக்கட்டும், இந்த பொருள் எப்பொழுதும் அங்கே இருக்கட்டும் நம்ம நினைப்போமா? ஒரு கார் வச்சுருக்கிறீங்க, தப்பாக சொல்லலை, தப்பாக நினைச்சிக்காதீங்க, சபைக்குன்னு கொடுத்துட முடியுமா? ஆண்டவர் ராஜ்யத்துக்குரிய சிந்தனையாய் மாற்றுகிறார். ஆமாம். அதுக்குன்னு காரு அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். காரை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க, வேண்டாம். காரெலாம் நான் கேட்கலாம் மாட்டேன், அதெல்லாம் வேண்டாம். சொல்கிறேன், ராஜ்யத்துக்குரிய சிந்தனையாய் ஆண்டவர் மாற்றுகிறார். எப்படி அன்னாளுடைய சிந்தனை மாறினது? உங்களுக்கு இருக்கிற பணமோ பொருளோ உங்கள் ஆசையோ கூட இருக்கலாம். ஆண்டவருக்காக கொடுங்கள், இது இருக்கட்டும், கர்த்தருக்காக இது இருக்கட்டும். அவள் சொல்லுகிறாள், பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியில் காணப்படவும் அங்கேயே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இதுதான் ராஜ்யத்துக்குரிய சிந்தனை. பிள்ளை இல்லாத நேரத்தில் எவ்வளோ ஏக்கம். இன்றைக்கி பிள்ளை கிடச்சிது. காரணம் என்ன தெரியுமா?
ராஜ்யத்துக்குரிய சிந்தனை அவளுக்குள்ளே வந்த பிறகு பிள்ளை பெரிதாய் தெரியவில்லை. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு என் விண்ணப்பத்தை கேட்டு அடுத்த அதிகாரத்தில் வாசித்தால் அவள் எப்படி அந்த ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறாள் என்பதை தெரியும். என் கொம்பு உயர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறாள். ராஜ்யத்துக்குரிய ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்கும் என்றால் எது இழந்தாலும் சரி, எது போனாலும் சரி, எதை குறித்தும் நாம் கவலைப்படுகிறதா அல்ல. கர்த்தருடைய ராஜ்யம் அவ்வளோ பெரியது. அவள் பிள்ளையை அழகாக கொடுத்து விட்டாள். ஆமென். நான் கொண்டு போய் அவனை விடுகிறேன் என்று சொல்லிவிட்டாள். ஆண்டவர் அப்படி செய்கிறவராய் இருக்கிற வல்லமையுடைய ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் புருஷன் இடத்துல சொல்லுகிறாள். புருஷன் என்ன சொல்லியிருக்கணும்? நியாயப்படி ஏற்கனவே எனக்கு ஒரு மனைவி இருக்கிறா, அவளுக்கு இத்தனை பிள்ளை இருக்குது, ரெண்டாவது மனைவியாக நீ இருக்கிற, உனக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்குது, சபைக்கு கொடுத்துறாதன்னு நியாயப்படி சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த கணவன் என்ன சொல்லுகிறான்? அடுத்த வசனத்தை வாசிப்போம். 23வது வசனத்தை. எல்கானா அவளை நோக்கி, பாருங்களேன், நீ உன் இஷ்டப்படி செய் சொல்லுவீங்களா? மனைவியை பார்த்து நீ உன் இஷ்டப்படிலாம் செய் சொல்லிடுவோமா? அவ்வளோ சீக்கிரமாக நம்ம சொல்லிடுவோமா? செய்யாதன்னு சொல்லுவோம். நீ என்ன பிசாசு மாதிரி நான் சொல்கிறதுக்கெல்லாம் வந்து தடையாக நிற்கிறேன்னு சொல்லுவோம். ராஜ்யத்துக்குரிய குடும்பமாய் மாறிவிட்டால் நீ இஷ்டப்படி ராஜ்யத்துக்காக செய், நீ இஷ்டப்படி சபைக்காக நீ செய், அதை நான் தடை செய்ய போகிறதில்லை. அடுத்து வாசிப்போம். அவளை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். அப்படியே ஆமென். புருஷனுடைய ஆலோசனை, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறட்டும், அவ்வளவுதான். ராஜ்யத்துக்குரிய அந்த சிந்தனை, ராஜ்யத்துக்குரியவர்களாய் கணவன் மனைவியாய் வாழுகிறார்கள். அதை பார்க்க முடிகிறது. உன் இஷ்டப்படி நீ செய், ஆண்டவருக்காக தானே இதை கொடுக்கிறாய். என் தகப்பன் இருதயம் வேற, அம்மா இருதயம் வேறையா? ஒரே ரத்தம் தானே, ரெண்டு பேரும் பெற்றெடுத்தது தானே, ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒருமனம் இருந்தது. ராஜ்யம் உள்ள வர வேண்டும். நீங்கள் மனுஷரை பட்சிக்கிறதாய் மாறிவிடக்கூடாது. உங்கள் தாய் எப்படிப்பட்டவர்? அவர் பாலசிங்கத்தின் நடுவே நம்மளை வளர்க்கிறார், உலகத்தின் நடுவே நம்மளை ராஜ்யத்துக்குரியவர்களாய் வளர்க்கிறார். அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். அதனால தான் ரெண்டு பேருக்குள்ள ஒரு மனம் இருந்தது. நீ பால் மறக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு, அதற்கப்புறம் கொண்டு போய் நீ விடுன்னு சொல்லி நல்ல ஆலோசனையாக அவருக்கு தருகிறவளாக இருந்தார். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிள்ளையை கொடுத்தார்கள். அந்த பிள்ளையும் வளர்ந்தது. ஒரு ஒத்துழைப்பு இருந்தது கணவன் மனைவிக்குள்ள. ராஜ்யத்தை குறித்து வரும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள அந்த ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ராஜ்யம் கெட்டுப்பட முடியும், ஆண்டவருடைய ராஜ்யம் செயல்பட முடியும். அவள் சபையிலே கொண்டு போய் அவனை விட்ட பொழுது 2வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கும்போது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், சணநூல் ஏபோத்தை தரித்தவனாய், ஆமென், கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்கிற ராஜ்யத்தின் மகனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த மகன்தான் அந்த ஏலி என்கிற அந்த சபையினுடைய ஆசாரியர் ஒருவர் இருந்தார். அந்த பிள்ளைகளுக்கு அந்த அபிஷேகம் கிடைக்கவில்லை. ராஜ்யத்துக்குரிய சிந்தனை இருக்கிறவர்களுக்கு தான், ராஜ்யத்துக்குரிய குடும்பமாய் இருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் முன்பாக சணல் நூல் ஏபோத்தை தரித்து அதில் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறவனாய் ஆமென் சாமுவேல் காணப்பட்டது. யூதர்களுடைய முறைமையின்படி அவ்வளோ சீக்கிரம் ஆசாரியர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், சிறு பிள்ளைகளை கொண்டு வந்து அப்படி செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கென்று வெளிப்புறமாக தான் சில வேலைகளை கொடுப்பார்கள். ஆனால் அவன் சணல் நூல் ஏபோத்தை தரித்து கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். ஆசாரிப்பு கூடாரத்தில் உள்ள வரைக்கும் அவன் போவதற்கு ஆண்டவர் அவன் மேல ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார். ஆண்டவர் அவன் மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அதே அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிப்போம். அப்படிப்பட்ட ராஜ்யத்துக்குரிய மகனாய் அவன் வாழ்ந்த பொழுது கர்த்தர் அவனுக்கு செய்த காரியத்தை பார்ப்போம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் அவன் பிரியமாய் வளர்ந்தான். என் தாய் எப்படிப்பட்டவள்,
அவள் ஒரு பெண் சிங்கம், அவள் குட்டிகளுக்குள்ளே படுத்திருந்து தன் குட்டியை வளர்த்தாள் என்று சொல்லப்பட்டது போல இந்த குட்டி ஒன்று வளர்ந்தது. அது வளர்ந்து இறை தேட பழகி கர்த்தருக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் பிரியமாய் நடந்து கொண்ட தேவர் ராஜ்யத்தின் பிள்ளையாய் கர்த்தர் அந்த சாமுவேலை ஆண்டவர் எழுப்பினார். இன்றைக்கு மனுஷரை பட்சிக்கிற ஆவி உடையவர்களாய் அல்ல, ஆமென், வெறுமை உடையவர்களாய் கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஆமென், நீங்கள் மனுஷரை பட்சிக்கிறவர்களாய் அல்ல, உங்கள் தாய், உங்கள் சபை, உங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தேவர் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். நீங்கள் மனுஷருக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு முன்பாகவும் நீங்கள் பிரியமாய் நடந்து கொள்ளுகிற ஒரு பாக்கியம் உள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார். முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய், ஆமென், தீர்க்கதரிசியாய் ஆண்டவர் வைத்திருந்தார். ஆமென். பிறக்கும் போது அன்னாளுக்கு தெரியாது இந்த குழந்தை ஒரு இஸ்ரவேல் தேசத்தினுடைய தீர்க்கதரிசி என்று. ஏலிக்கும் தெரியாது இந்த குழந்தை ஒரு தீர்க்கதரிசி என்று. ஆனால் கர்த்தர் ராஜ்யத்துக்குள்ளே அந்த பிள்ளை வளர்க்கப்பட்டதால், ராஜ்யத்துக்காய் அந்த பிள்ளை தேர்ந்தெடுக்கப்பட்டதால், கர்த்தர் அந்த ராஜ்யத்தின் பிள்ளையாய் அது மேல ஒரு கண் வைத்ததால் முழு இஸ்ரவேலுக்கும், ஆமென், தீர்க்கதரிசியாய் கர்த்தர் அந்த சாமுவேலை எழுப்பினார். அது இறை தேட பழகினது, ஆனால் மனுஷரை பட்சிக்கவில்லை. வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் பிள்ளையாண்டான், ஆமென், கர்த்தருக்கும் மனுஷருக்கும், ஆமென், பிரியமாய் நடந்து கொண்டான் என்று சொல்லி. சில வேளையில் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கலாம், மனுஷருக்கு பிரியமாக இருக்க முடியாது. ஆமென். அது கடினம்தான். ஆனால் இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். ராஜ்யத்துக்குரிய மனநிலை வரும் பொழுது அவைகளை கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். எவ்வளோ பேர் வாலிபராய் இந்த ஊழியம் இளம் ஊழியனாய் இருக்கிறதுனால் எவ்வளோ எதிர்ப்புகள் இருக்கும், எவ்வளோ எனக்கு வாய்ப்புகள் இருக்காது, சந்தர்ப்பங்கள் இருக்காது. ஆனால் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நான் சார்ந்தவன் கிடையாது. தேவ ராஜ்யத்தினுடைய மனநிலை நமக்கு வந்துவிட்டால், ஆண்டவருடைய வேலைக்காரன் என்கிற மனநிலை எனக்கு வந்துவிட்டால் நான் என்ன செய்வேன்? வாய்ப்பு எனக்கு தர மாட்டாங்க. ஏன்னா எங்கள் செக்ஷனில் எல்லாம் மூத்த பாஸ்டர்ஸ். 85 வயசில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார். அதை விட்டால் 32 வயசில் ஒரு பாஸ்டர்னால் நான் மட்டும்தான். 85 எங்கே இருக்குது, 32 எங்கே இருக்குது? எங்கள் செக்ஷனில் அவ்வளோ பாஸ்டர். எனக்கு எந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. இன்னும் மூத்த ஊழியக்காரங்கள் இருக்காங்க, நம்ம அவங்கள தவறு சொல்லக்கூடாது. மூத்த ஊழியக்காரங்கள் இருக்காங்க, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் ஆரம்பத்தில் எனக்கு இருந்தது, ஏன் என்னை யாருமே இது பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு. ஆனால் ராஜ்யத்துக்குரிய மனநிலை நமக்கு வந்தால், சாமுவேல் பிள்ளையாண்டான் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் அவன் பிரியமாய் நடந்து கொண்டான். மனுஷரை பட்சிக்கிறதற்கு நான் வரவில்லை, இவர்கள் எனக்கு வாய்ப்பு தரவில்லை என்று சொல்லி இவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு ஆண்டவர் என்னை அழைக்கவில்லை. ராஜ்யத்துக்காக ஆண்டவர் எனக்கு கொடுத்த பொறுப்பை, அது சின்ன சபையாக இருக்கலாம், சின்ன ஊழியமாக இருக்கலாம், அதை நான் முழு மனதோடு செய்ய என்னை ஆவியிலே ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அந்த மென்டாலிட்டி உங்களுக்கு வரணும். ஆண்டவரே, நான் முழு மனதோடு உமக்காக செய்கிறேன், நான் முழு மனதை நான் செலுத்துகிறேன், உண்மையோடு செய்கிறேன், உழைப்பு தருகிறேன் உமக்காகன்னு சொல்லும்போது கர்த்தர் நம்மளை நிச்சயமாக என்ன செய்வார்? ஆண்டவர் ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாய் மாற்றுவார். இப்போ வாய்ப்பு வந்ததாக கேட்டால் இப்போவும் வாய்ப்பு கிடையாது. இனிமேல் வாய்ப்பு வருமானு கேட்டால் அதுவும் தெரியாது. ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலையை ராஜ்யத்துக்குரியவராய் நாம் செய்ய ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த ஒரு வழி நடத்துதலே வரும் பொழுது என்னோடு இருக்கிற ஒரு என்னுடைய ஜூனியர் பாஸ்டர் ஒருத்தர் என்ன இடத்துல கேட்டார், அண்ணா இதை நீங்கள் எப்படின்னா எடுக்கிறீங்க, நமக்கு எந்த வாய்ப்புமே தரமாட்டுறாங்களா செக்ஷனில்? உன் மென்டாலிட்டி, உன் மைண்டு வாய்ப்புக்காக அல்ல, ராஜ்யத்தின் சிந்தனைக்குரியதாக இருந்தால் போதும். ஆமென், அல்லேலூயா. அதுதான் நமக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பு. எனக்கு கிடைக்கிற பெரிய வாய்ப்பாய் நான் எதை பார்க்கிறேன் என்றால், ஏதாவது ஒருத்தருக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல வாய்ப்பு கிடைத்தால் அதுதான் எனக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பு. முன்னாடி இருந்து நான் பெரிய ஊழியக்காரன் என்று பேரை வாங்கி ஆண்டவர் போகும்போது நீ யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டா அர்த்தம் இல்லை. ஒரு 2 பேருக்காவது நான் என்ன செய்யணும்? அதுதான் நான் வாய்ப்பாக தேடுகிறேன். என் மனைவி என்னிடத்துல கேட்டாங்க ஒரு நாள், நீ ஆண்டவரை எப்படி பார்க்கிற? உன் தாய் எப்படிப்பட்டவள்? வசனம் சொன்னது போல், நீ ஆண்டவரை எப்படி பார்க்கிற? நான் இப்போ இல்லை,
ஊழியத்துக்கு வந்து ரட்சிக்கப்பட்ட நாட்களிலிருந்து ஆண்டவருக்கு நான் ஒரு வேலையா, என் ஆண்டவர் எனக்கு எஜமான். எல்லோரும் ஆண்டவரை தகப்பனாக பார்ப்பாங்க, தாயாக பார்ப்பாங்க, நண்பராக பார்ப்பாங்க, எப்படியோ பார்ப்பாங்க. எனக்கு அவர் ஒரு எஜமான். அந்த எஜமானுக்கு வேலை செய்கிற ஆளாய் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். இதுவரை அப்படி தான் பார்க்கிறேன். அதனால தான் சமீப நாட்களுக்கு முன்பாக இந்த ஊழியம் ஆரம்பித்து 1 வருஷம் ஆன பொழுது இங்கே வருவோம். காலையில் வருவோம், ஜெபம் பண்ணுவோம், போயிடுவோம். சில நேரம் வரமாட்டோம், வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்தார். நீ அங்கே டேபிளை போட்டு உட்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்தார். நான் இங்கே என்ன ஆஃபீஸ் வைக்கிற அளவு இது என்ன பெரிய இடமா, இல்லை யாராவது வந்து பார்க்க போகிறாங்களா, இங்கே எதுக்கு ஒரு ஆஃபீஸை வைக்கணும்? ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பேசினார். சரி, ஆண்டவர் இடைப்படுறார் சொல்லிவிட்டு அந்த டேபிளை போட்டு இங்கே உட்கார்ந்த பொழுது ஆண்டவர் அட்மினிஸ்ட்ரேஷனாக என்னென்னு கற்றுக் கொடுத்தார். என்ன செய்யணும் ஊழியத்தில் என்பதை பேச ஆரம்பித்தார். ஒருவேளை ஜெபமே இல்லைனாலும் நான் வந்து உட்காரும்போது கர்த்தர் இடைப்படுவார். இப்படி நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்தார். அதிலிருந்து இது வரைக்கும் நானும் என் மனைவி காலையில் சாப்பிட்றதா சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டீலாம் போட்டு கொண்டு வந்துடுவோம். நீங்களும் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் டீலாம் தருவோம். பிளாக் டீ தான் நாங்கள் போட்டு எடுத்துகிட்டு வருவோம். ஆண்டவர் ராஜ்யத்துக்குரிய சிந்தனையை கொடுத்த பொழுது இந்த சின்ன இடத்துல நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஆமென். உடனே டேபிள் போட்டு உட்காந்தனால பெரிய பாஸ்டர் ஆகிட்டார், டேபிள் போட்டு உட்காந்துட்டார் அப்படிலாம் நினச்சிடாதீங்க. அதெல்லாம் இல்லை. ஆண்டவர் ராஜ்யத்துக்கு வேலை செய்வதற்கு அழைத்திருக்கிறார். 8 மணி நேரம் வேலை செய்கிறீங்கன்னு, 8 மணி நேரம் உங்களுக்கு வேலை சம்பளம். அப்போ ஊழியம் செய்கிற எனக்கு 2 ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வேலை செஞ்சேன், 8 மணி நேரம் வேலை செஞ்சால் தானே உங்களுக்கு சேலரி தராங்க. அப்போ நான் வாரம் சண்டே மட்டும் வந்து ஊழியம் செஞ்சால் ஆண்டவர் எனக்கு எவ்வளோ சேலரி தரணும்? அப்போ மாதம் 30 நாள் நானும் வேலைக்கு போகணும்ல. அந்த வேலையை ஆண்டவர் எங்களுக்கு தந்தார். அதை நாங்கள் செய்கிறோம். ராஜ்யத்துக்குரிய அந்த மென்டாலிட்டி ஆண்டவர் கொடுப்பார். அந்த தரிசனத்தின் பாதையில் ஆண்டவர் நடத்துவார். ஆமென். ராஜ்யத்துக்குரியவன் ராஜ்யத்துக்குரியவர்களாய் உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும்? கடைசியாக ஒரு காரியத்தை தியானித்து முடிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ராஜ்யத்தின் பிள்ளைகளே, ராஜ்யத்துக்குரியவர்களே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். உங்களுக்கு ஆவியில ஒரு எளிமை உண்டாவதாக. ஆவியில ஒரு எளிமை இருக்கணும். இங்கிலீஷில் படிக்கும் பொழுது புவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எளிமையை காட்ட வேண்டும். போடுகிற சட்டையில் காட்டுகிற எளிமை அல்ல. அதுக்குன்னு எளிமையை காட்டணும் சொல்லிட்டு பாஸ்டர் பாவம் துவைக்காமல் சட்டையை போட்டுட்டு வந்துட்டார், பாஸ்டர் பாவமாக இருக்கார், பாஸ்டர் பாவம் இதுவாக இருக்கிறார், இப்படி பாவமாக நான் வந்து நின்றா நீங்கள் என்ன செய்வீங்க? பாவம் பாஸ்டருக்கு 2 சட்டை எடுத்து கொடுப்போம், அவர் வாரம் பாவம் இதே சட்டை போடுறார். எளிமையை அதில் காட்டுகிறதல்ல. வசனம் சொல்லுகிறது, ஆவியிலே எளிமை உள்ளவன் பாக்கியவான். உங்கள் எளிமையை வெளித்தோற்றத்தில் காட்டுகிறதல்ல. கர்த்தர் நல்லா வைத்திருக்கிறார். விசுவாசத்தோடு வாங்கின சட்டை, நல்ல பிராண்டட் சட்டை, எல்லாம் நான் வாங்கலை, காசு கொடுத்து, எதுவுமே காசு கொடுத்து வாங்கினதில்லை. அது கர்த்தர் ஊழியத்துக்கு வந்ததால் அது எங்கேருந்து வந்து கிடைக்குது. ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளே, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் தருகிறார். அந்த ஆவியில எளிமை இருக்கிறவர்கள் தேவனை தேடுகிறவர்களாக இருப்பார்கள், தேவனை தரிசிக்கிறவர்களாக இருப்பார்கள், தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று இருப்பார்கள். அந்த தாழ்மை உணர்வு வெளி தோற்றத்தில் அல்ல. 4 சேர் எடுத்து போட்டுக்கிறது தாழ்மை அல்ல, அது வேலை. அதற்கும் இதற்கும் 4 சேர் எடுத்து போட்டுட்டார், தாழ்மையாக இருக்கிறார். அந்த தாழ்மை அல்ல. ஒருவருக்கு ஒரு நாள் ஒரு பாஸ்டருக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க, தாழ்மை உள்ளவர் என்று சொல்லி. அந்த அவார்டில் இங்கே போட்டு பெரிய பேட்ச் போட்டு மெடல் போட்டிருக்கு, தாழ்மை உள்ளவர். அவர் அந்த பேட்ச் அந்த கூட்டம் முடிகிற 2 நாள் வரைக்கும் கலட்டலை, தாழ்மை போய்விட்டது. நான் தாழ்மை உள்ளவன், தாழ்மை உள்ளவர் வந்து விட்டார் என்று சொல்லி அந்த பேட்சோடையே மெடலோடையே சுற்றிட்டு இருந்திருக்கிறார் 2 நாளாக. அது தாழ்மை அல்ல.
வெளி தோற்றத்தில் வருகிற தாழ்மை அல்ல, உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ளே ஒரு தாழ்மை உண்டாகணும். அவனுக்கு தான் பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் தருகிறார். அவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் தர வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆமென். நீங்கள் அந்த உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ளே அந்த தாழ்மை இருக்கணும். ஆண்டவரே, நான் உமக்காக செய்கிறேன், உமக்காக தருகிறேன். அந்த உள்ளான மனுஷனுக்குள்ளே அந்த தாழ்மை உணர்வும் தாழ்மை சிந்தனையும் இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஜான்சன், நீ என்ன இந்த பையெல்லாம் எடுத்துகிட்டு வர, இது என்ன லெதர் பேக்கான்னு கேட்டார் ஒருத்தர். ஆமாண்ணே, இதெல்லாம் எடுத்துகிட்டு வராத அப்படின்னாரு. ஏன், நீ பெரிய பாஸ்டர்னு நினச்சி உனக்கு தரதையும் தராமல் போயிடுவாங்க, ஒரு சபை வளர்ந்துருச்சின்னு நினைப்பாங்கண்ணா. லெதர் பேக்கில் சபை வளர்ந்துருச்சின்னு நினைக்கிறது அப்போ தான் நினச்சேன். ஷூ போடாதேன்னாங்க. ஷூ போட்டேன்னா நீ இப்படிலாம் வந்தேன்னா நல்ல உனக்கு நல்ல பேக்ரவுண்ட் இருக்குது, எங்கேருந்தோ உனக்கு பணம்லாம் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு உனக்கு உன் ஊழியத்தை உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்னா. தாழ்மை அதில் காட்டுகிறதல்ல. கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றவன் நான் எப்படி இருக்கணும், இப்படி தான் இருப்பேன், கர்த்தர் எனக்கு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். தாழ்மை அதில் காட்டுகிறதில்ல, தாழ்மையை உள்ளத்தில் காட்ட ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென். உள்ளத்தில் இருந்த அந்த தாழ்மை, ஆவியில் எளிமை அந்த ஆவியில் உண்டாகணும். அந்த ஹோலி ஸ்பிரிட் உள்ளே இருந்து சொல்லிக் கொடுப்பார். அதில் தாழ்மையாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். சில நேரம் முன்னாடி தான் உட்காருவேன். நம்ம இதெல்லாம் போன வாரம் பார்த்திங்கன்னா எல்லாம் பின்னாடி தான் உட்காந்தாங்க, யாரும் முன்னாடி வரல. நான் முன்னாடி தான் உட்காருவேன். முன்னாடி உட்காரனால பரிசுத்தவான்னு கிடையாது. முன்னாடி உட்காந்து நான் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வார்த்தையை வாங்கி அதை பழகிட்டேன் அப்படியே. அதனால் அதில் ஒரு எளிமை, ஆவியில் தான் அது எளிமையை காட்ட முடியும். வெளி தோற்றத்தை காட்டுகிறதல்ல, அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது. ஆமென். உன் தாய் எப்படிப்பட்டவர், அவள் ஒரு பெண் சிங்கம். உன் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் வல்லமை உடைய ஒரு ஆண்டவர். அவர் குட்டிகளுக்குள்ளே நம்மளை வளர்க்கிறார். பால சிங்கத்தின் இந்த உலகத்தின் நடுவில் இருந்து நம்மளை வளர்க்கிறார். நிறைய பேர் இப்படி தான் தவறாக சொல்லி கொடுப்பாங்க. ஒருத்தர் கேட்டார் பார்த்துட்டு, இன்னும் ஆஃபீஸ்லாம் போட்டுட்டேன், இத்தனை வருஷம் ஆகுது ஆஃபீஸ்லாம் போடலை, ஆஃபீஸ்லாம் போடுற அளவு வளர்ந்துட்டேன், அவ்வளோ பேர் வராங்களா, யார் யாரெல்லாம் வரா அப்படிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆஃபீஸ் அதுக்கு போடலை, ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். என் வேலை என்ன என்று ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார், அதனால் போட்டிருக்கிறோம். கர்த்தர் அப்படி தான் என்ன செய்கிறார், நம்மளை நடத்துகிறார். ஆண்டவர் அந்த ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதி நிமித்தம், அவர் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் ஆண்டவர் நிமித்தம் துன்பப்படுத்திங்கன்னா நீங்கள் உண்மையிலே பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஆண்டவரே, உமக்காக தானே வந்தேன், எனக்கு இப்படி நடக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா கவலைப்பட வேண்டாம், அது நிமித்தம் நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் இறை தேட பழகி, ஆமென், நீங்கள் என்ன செய்கிறீங்க, வளர்கிறீங்க. ராஜ்யத்துக்குள்ளே ஆண்டவர் உங்களை வளர்க்கிறார், சபைக்குள்ளே வருகிறார். இந்த சபையில் ஒவ்வொருவரையும் நான் தனிப்பட்ட ரீதியாக சந்திச்சிருக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் எல்லாருக்குள்ளேயும் அந்த ராஜ்யத்தின் மனநிலை இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆமென். எல்லாருக்குள்ளேயும் எப்படியாவது அந்த ராஜ்யத்தினுடைய இது உங்கள் எல்லாருக்கும் இருக்கிறதை பார்க்குறேன். அதனால தான் கர்த்தர் இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆமென். நீங்கள் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் வளர்ந்து மனுஷரை பட்சிக்காதபடி, ஆமென், இறை தேட பழகி கர்த்தருக்குரியதாய் மாற, கர்த்தருக்குரிய பிள்ளைகளாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆவியில் அந்த எளிமை உண்டாகட்டும். எவ்வளோ நிமித்தம் நீதியில் துன்பப்படுகிறதா இருக்கட்டும். யோபுக்கு எவ்வளோ சூழ்நிலை நீதி நிமித்தம் துன்பப்படுகிறான். அவனை தப்பு செஞ்சானே அதை செய்யலாம், ஆனால் அவனை ஆண்டவர் இரட்டத்தனையாய் அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவனுக்குரிய ராஜ்யத்தை ஆண்டவர் தந்தார். ராஜ்யத்தின் மகனாய் புத்திரனாய் இன்றைக்கும் பேசுகிற அளவுக்கு கர்த்தர் அந்த யோபையினுடைய நிலைமையை மாற்றினார். காரணம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவன். நீதி நிமித்தம் துன்பப்பட்டாலும் பரவாயில்ல, மனைவியின் நிமித்தமும் காயப்பட்டான். நீர் என்ன பண்ணும், ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லுகிறார். இன்னுமா நீ உத்தமத்தில் இருப்ப, ஜீவனை விடு, செத்து போன்றா மனைவி. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் முதல்ல அந்த யோபுனுடைய எல்லாவற்றையும் சாவடிக்கிறார், எல்லாவற்றையும் கொல்லுகிறார். ஆடு மாடை, அப்புறம் அவங்க பிள்ளைகளை கூட எடுத்துடுறார். நான் யோபாக இருந்தேன்னா என்ன கேட்டிருப்பேன், இதெல்லாம் எடுத்ததுக்கு இவளை தூக்கிடுங்கன்னு சொல்லியிருப்பேன் மனைவியை. இவ தான் என்ன பண்ணியிருக்கிறா, வேதனையில் இன்னும் வேதனைப்படுத்துகிறான். அவங்களாச்சும் பரவாயில்ல, இவ வேதனையில் இன்னும் வேதனையை. அவள் என்ன செய்கிறா, ஏன் இன்னும் ஆண்டவரை நம்பிக்கிட்டு இருக்கிற, ஜீவனை விடியான்றார். நான் யோபா இருந்தால் கண்டிப்பாக சொல்ல, இவளை முதல்ல தூக்குங்க. பிள்ளையை தூக்குனீங்களே, 10 பிள்ளையை தூக்கிட்டீங்க, சொத்தை தூக்கிட்டீங்க, சரீரத்தில் இதை கொடுத்துட்டீங்க, இனிமேல் எதுக்கு இவளை தூக்குங்க. ஆனால் ஆண்டவர் தூக்கவே இல்லை. உங்களுக்கு எந்த மனைவி கொடுத்துருக்கிறாளோ மரண பரியந்தமும் அதே மனைவி தான். அதை மாற்றவும் கூடாது, மாற்றாதீங்க. இன்றைக்கி உபதேசங்கள் அப்படி வந்துருச்சு, மாற்றலாம், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. கொடுத்த மனைவி தான். கஷ்டமானாலும் நஷ்டமானாலும்
எது இழந்தாலும் யோபுவை கடைசியில் ஆண்டவர் அதே மனைவியை கொண்டு தான் 10 பிள்ளைகளை பெற்றெடுக்க உதவி செய்தார். எப்படி அது முடியும்? அவளோட கூட இருக்க முடியுமா? நம்ம நினச்சிருந்தா சொல்லியிருப்போம், இவ கூட என்னால் வாழ முடியாது, இவ என்னை இன்னும் துக்கப்படுத்தினவ, நானே வேதனையில் இருக்கிறேன், புண்ணாக இருக்கிறேன், ஒரு ஆயில்மெண்ட்டு கூட கொடுக்காதவ, இவ கூட என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லியிருப்போம். ஆனால் அதே மனைவி தான் 42வது அதிகாரம் வரும் பொழுது எங்கே ஆரம்பித்தது பாருங்கள், 2வதுல ஆரம்பித்தது, 42வது அதிகாரம் வரைக்கும் அதே மனைவி கூட தான் அவர் வாழ்கிறார். அந்த மனைவி கூட தான் மறுபடியும் 10 பிள்ளைகளை பெற்றெடுக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். மறுபடியும் இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் யோபுக்கு கொடுத்தார். அந்த மனைவி விட்டுட்டும் போகலை, இவர் விட்டுட்டும் போகலை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தான் இதை சொல்லுகிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர், என் மனைவியினால் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, என்னை ரொம்ப துன்புறுத்துகிறா, என்னை ரொம்ப பேசுகிறான்னு. ஆமேன். நீ அதை சகிச்சு தான் ஆகணும். ஆண்டவர் அப்படி தான் உனக்கு கொடுத்துருக்கிறார். நீ அதில் உன் மனைவியை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். வேறு வழி இல்லை. வேறு வழி இல்லையான்னு கேட்டார். வேறு வழி கிடையாது. அவர் என்ன நினப்பில் கேட்டார் தெரியல. 2வது ஏதாவது பாஸ்டர் பொண்ணு பார்த்து வைப்பாரான்னு கேட்டாரா, அது எதுக்கு கேட்டார் தெரியலை. ஆனால் அந்த மனைவியோடு தான் நீ வாழ்ந்தாகணும். வேறு வழி கிடையாது. வேதம் நமக்கு அதான் சொல்லுது. கஷ்டம் இருக்கும், பாடு இருக்கும், ஆனால் நீதி நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கணும். நீதி நிமித்தம் நான் துன்பப்பட்டால் பரலோக ராஜ்யம் என்னுடையது. ஆண்டவருக்காக நான் துன்பப்பட்டால் பரலோக ராஜ்யம் என்னுடையது. ஆமென். இன்றைக்கு அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் நமக்கு தருவாராக. கொடுத்து கவலைப்படாதீர்கள். யோபுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை, ஆனால் அவன் கவலைப்படலை. அந்த மனைவியோடு இருந்து அந்த மனைவியோடு வாழ்ந்து ஆண்டவர் ஆசீர்வாதம் நிறைவேறுகிற வரைக்கும் முடிவு பரியந்தமும் சாட்சியாய் 42வது அதிகாரம் கடைசி வசனம் முடியும் போது ஆசீர்வாதமாய் சொல்லி முடிக்கப்பட்டது. ஒருவேளை யோபு இந்த மனைவி வேண்டாம் சொல்லியிருந்தால் 40வது அதிகாரம் 41வது அதிகாரம் முடியும் போதே அதிகாரம் முடிஞ்சிருக்கும். அந்த ஆசீர்வாதமான வசனத்தை நம்மளால் பேச முடியாது. தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன்னு 42:2 சொல்லுகிறது. கடைசி வசனத்தை வாசித்தால் யோபினுடைய முன்னிலைமை காட்டில் பின்னலுமே பயங்கரமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. அந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்திருப்பான். உங்கள் தாய் எப்படிப்பட்டவள், உங்கள் சபை எப்படிப்பட்டது, சிங்கங்களுக்குள்ளே படுத்திருந்து குட்டியை வளர்க்கிறது போல எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார், ராஜ்யத்துக்கு நேராக வைத்து கொண்டிருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அல்லவா. பின்பு இவைகள் எல்லாம் நீங்கள் பாருங்கள், பின்பாக எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு கடந்து வரும். இந்த சபையில் இருந்து ஆண்டவர் அப்படிப்பட்ட மாற்றத்தை செய்வார். நம்ம ஜெபம் பண்ணுவோம், கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் எனக்கு அந்த எளிமையை தாங்க, ஆவியின் எளிமையை தாங்க. நீதி நிமித்தம் நான் துன்பப்பட்டால் நான் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறேன். என்னுடைய வேதனையை அறிந்திருக்கிறேன். அவன் என் வேதனையை நீர் பார்க்கிறேன், என் உள்ளத்தை நீர் பார்க்கிறேன். இப்பொழுது என்னை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று